கல்லீரல் ஆரோக்கியமா இருந்தா வாழ்க்கையே ஆரோக்கியமா இருக்கும். ஆனா துரதிர்ஷ்டவசமா இந்தியால 5ல் ஒருவருக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்கிறதா கணக்குகள் சொல்லுது. அதோட பெரிய விஷயம் என்னன்னா, கல்லீரல் பிரச்சனை இருந்தா கூட ஆரம்பத்துல அதோட அறிகுறி எதுவுமே இருக்காதுங்கிறதாம். ஃபேட்டி லிவரோட ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அதிகமான எந்த சிம்டம்ஸும் நம்ம உடம்பு காமிக்காது. ஃபேட்டி லிவரோட 3வது ஸ்டேஜ்ல இருந்து மறுபடியும் பூர்ண ஆரோக்கியத்துக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கடினம். ஃபேட்டி லிவரோட 4வது ஸ்டேஜ்ங்கிறது லிவர் சிரோசிஸ். அங்கிருந்து ரெக்கவரியே கிடையாது. ஒன்லி ஆப்ஷன் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறதான். லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான காஸ்ட் என்னன்னு நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டோனரை கிடைக்கணும், கோடிக்கணக்கில் செலவாகும். நம்ம உடம்புலேயே ஒன் ஆஃப் தி காஸ்ட்லியஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட். இந்த பிரச்சனை எதுவுமே வராம நல்ல ஆரோக்கியமான கல்லீரலோட வாழ்க்கை வாழ இந்த சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ஆரோக்கியமான பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸையும் சுகரையும் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிருங்க. மது அருந்துவதை முற்றிலும் தவிர்த்துருங்க. தண்ணி நிறைய குடிங்க. கடைசியா வெஸ்டீஜ் நமக்காக கொடுத்துருக்கிற லிவர் ஹெல்த்துங்கிற ஆயுர்வேத ப்ராடக்டை டெய்லி எடுத்துக்கோங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களா நம் முன்னோர்கள் ஆயுர்வேதத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது தான். இன்னைக்கே வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க, உங்கள் பேக்கை ஆர்டர் பண்ணுங்க. ஆரோக்கியமான கல்லீரலோட ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழுங்க.